SIVA நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலிமை வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால் நம்ம வந்து அதுக்கு வெற்றி பெறதாக ஒரு பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி அந்த பேனர் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா க்ராப்புன்னு இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. க்ராப்புக்கு போயிட்டு இப்போ வந்து 3:2 அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோ வரும் உங்களுக்கு. இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த இமேஜை நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸு போனீங்கன்னா பிளர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 100 அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ மூவ் டவுன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி போயிடும். அடுத்தது இந்த இமேஜை எடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறோம். இந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை வந்து கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ கீழே அந்த வலிமை அந்த எழுத்து இருக்கும், அது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ பெருசு செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்னதாகவே நடுவில் வராப்பில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டு அப்படின்னு இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா நான் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை எடுத்துட்டு உங்களுக்கு எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வந்து இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு அந்த கழுத்து வரையும் நான் வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக கழுத்து வரையும் நான் வந்து எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கம்மியாகிறத செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோவா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்போதுமே நீங்கள் ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆனால் செட் பண்ணி முடிச்ச அப்புறமா இதை வந்து நான் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா பிளெண்டுக்கு போனீங்கன்னா இந்த ஓவர்லே அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலையே நான் வந்து கொஞ்சம் சின்னதாங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வந்து நான் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறேன். இப்போ வந்து இந்த இமேஜெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அஜித் நடிக்கும் வலிமை பல வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து நான் அந்த மாதிரி இந்த இடத்துலங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடோவுக்கு போனீங்கன்னா பொசிஷனில் வந்து 0 இந்த மாதிரி நீங்கள் எப்போதும் செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பிளர்ரை வந்து கம்மியாங்கிறவும்
ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த பாக்ஸ் இமேஜெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இமேஜை எடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஹியூ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், மைனஸ் பண்ணாலும் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அரக்கு இந்த மாதிரி கலர் மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த இமேஜை வந்து கரெக்டாக ஒரு 6 இமேஜ் வைக்கிறாப்புல நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா இதே பாக்ஸ் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்குவேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த லைன் தெரியும், அந்த லைன் வரையும் செட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அது லைன்லேயே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து இந்த பாக்ஸ் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் இமேஜ் வந்து எடுத்துட்டு அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஹியூன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நான் இதே கலர் வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த இமேஜ் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மேலேயும் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த 3 பாக்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு வலிமை சம்பவம் இருக்குது இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி இப்போ ரோஸ் கலர் ஏரோ மார்க்குமா இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து மை ஃபாண்ட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபாண்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரலில் செட் பண்ணி முடிச்ச அப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டு அப்படின்னு இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும். அந்த ஓவர்லே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே செட் பண்ணி முடிச்ச அப்புறமா கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து ஒயிட்டே அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக சென்ட்ரல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் உங்கள் இமேஜ் செட் பண்ணணும், பசங்க இமேஜ் செட் பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற பண்ணிக்கோங்க. இந்த பேனர் வந்து பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.